அண்ணாமலை பிஜேபியிலிருந்து பிரிந்து வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போறாராம். அவரோட புதிய கட்சிக்கு நாம தான் பேர் வைக்க போறோம். அண்ணாமலை அதை கன்சிடர் பண்ணணும். பிஜேபியின் மத சார்பற்ற ஜனதா தளம், அதுதான் அந்த பேர். பின்ன அண்ணாமலையை பற்றி நமக்கு தெரியாதா? அவர் எங்கே இருந்தார், எப்படி வந்தாருன்னு? ஆர்எஸ்எஸின் வளர்ப்பு அவர், பிஜேபியின் வளர்ப்பு அவர்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். எங்கடா சின்ன பிரச்சனை வரும், அதில் பெரிய மத பிரச்சனையை உருவாக்கலான்னு எப்படி அலைஞ்சாரு. அதுவும் என்னென்ன சொல்கிறாருங்கிறீங்க? மாற்றமாம், புதிய பாதையாம், புதிய இயக்கமாம், தமிழ்நாட்டுக்கே மாற்றமாம், ஊழல்வாதிகளிடமிருந்து காப்பாற்ற போறாராம். இவரை பற்றி அவர் கட்சிக்காரங்களே எவ்வளவு ட்வீட் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க இவர் பண்ண ஊழல் பற்றியெல்லாம். அதனால தான் இவரை பதவியை விட்டே தூக்குனாங்க பிஜேபியில். அதை மறந்துட்டு ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு புதுசாக ஒருத்தர் கிளம்பியிருக்காரு. எல்லாம் இந்த விஜய் பண்ண வேலை போல இருக்கு. ரஜினிசத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு விஜய் ஒரு 107 எம்எல்ஏ ஜெயிச்ச மாதிரி நம்மளும் மாற்றம் மாற்றம் சொல்லிட்டு வந்தாக்க விஜய்க்கு விழுந்த ஓட்டு மாதிரி நமக்கும் விழுந்துரும். மத சார்பற்ற கட்சி, தேசிய கட்சிகளை மக்கள் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. நாம ஒரு மத சார்பற்ற அனைவருக்குமான தமிழ்நாட்டு உரிமையை பேசக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னா நமக்கும் ஓட்டு விழுவோம். விஜய்க்கு 107 எம்எல்ஏ கிடைச்ச மாதிரி நமக்கும் கொஞ்சம் எம்எல்ஏ கிடைப்பாங்க. நாளைக்கு தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமையும், நாம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இழிச்சவாய்களா? பிரதமர் மோடி எப்படி கடந்த 14 ஆண்டுகளாக எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி தமிழ்நாட்டிலையும் மோடி மாதிரியே ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் தான் ஜோசப் விஜய். எதுக்கு எடுத்தாலும் திமுக தான், எந்த பிரச்சனையாலும் திமுக தான். அவர் வீட்டு பிரச்சனையில இருந்து நாட்டு பிரச்சனை வரைக்கும் திமுக தான். ஏன்னு சொன்னா திமுக எதிர்ப்புக்கு மக்கள் மத்தியில் இன்னும் செல்வாக்கு இருக்கு, ஓட்டு கிடைக்குது. ஏன்னு சொன்னா திமுக வந்து ஒரு கொள்கை சார்ந்த இயக்கம், அனைவருக்குமான இயக்கம், சமூக நீதி பேசுது, அனைவரும் அர்ச்சகர் ஆளான்னு சொல்லுது. இதெல்லாம் வேற கட்சியெல்லாம் சொல்றது கிடையாது, பேசுறது கிடையாது. இந்திய அளவில் பாசிசத்தை பயங்கரமாக எதிர்க்கும் ஒரே இயக்கம் திமுக தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுது. ஆனால் இதற்கெல்லாம் மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை அப்படிங்கிறதுனால திமுகவின் கொள்கை வாரிசுகள் அதை விட்டு கொடுப்பதில்லை. பாசிசத்துக்கு நேர் எதிராக நிற்க வேண்டிய கம்யூனிஸ்டுகளை எவ்வளவு பேர் போய் பிஜேபியிலலாம் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு மேற்கு வங்கத்திலேயே பார்த்துருப்பீங்க. மேற்கு வங்கத்தில் மம்தாவோட கட்சியை 2ஆ உடைச்சு எனக்கு தான் அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் எதிர்கட்சி தலைவராகவே ஆயிட்டாரு. அதாவது மம்தா நீக்கின எம்எல்ஏவே எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க. இங்கெல்லாம் வந்து கலைஞர் பிள்ளைகள் மேல வந்து பொறாம கொண்டு வாரிசு அரசியல் சொல்றீங்களே, மம்தாவோட நிலைமையா பாருங்க. நம்ம கண்ணு முன்னாலேயே அவங்க கட்சி ஆரம்பிச்சவங்க, உயிரை கொடுத்து கட்சியை வளர்த்தவங்க, ஆட்சியை பிடிச்சவங்க, இன்னைக்கு அவங்க நிலைமையா பாருங்க. இனிமேல் அவங்க கட்சியை மீட்டு இல்லாட்டி புது கட்சி ஆரம்பிச்சு பிஜேபியை எதிர்த்து அங்கே வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா சாதாரண விஷயமா? இனிமேல் பிஜேபியை அங்கே 15-20 வருஷத்துக்கு அசைக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே திமுகவை அழிக்கவும் அதே போல தான். அந்த காலத்து சங்கி கட்சியான காங்கிரஸ் வந்து முயற்சி செஞ்சு எம்ஜிஆரை வளர்த்து விட்டு கலைஞருக்கும் அவருக்கும் பிரச்சனை, கலைஞர் வந்து எம்ஜிஆரை அவமதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் வந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான், மற்றவங்களாம் அல்லு சில்லுகள் அப்படிங்கிறாரு. எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து கலைஞரை வந்து எதிரியா காமிச்சு தான் வளர்ந்தாரு. திமுக தான் எதிரி, கலைஞர் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படி பிரச்சாரம் பண்ணி தான் எம்ஜிஆர் ஓட்டு வாங்கினாரு. அவர் எந்த எலெக்ஷன்ல ஆச்சும் எம்ஜிஆர் நான் இந்த நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் ஒரு வீடியோ காமிங்க, ஒரு 3-4 வீடியோ காமிங்க, ஒரு 3-4 நல்லது செஞ்சிருக்கேன் இதுக்காக ஓட்டு போடுங்கன்னு எம்ஜிஆர் சொன்னதை ஒன்றுமே கிடையாது. கலைஞரை ஏற்று பேசினா நல்ல ஓட்டு விழுவும் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாணியை கடைபிடித்தார். அதே பாணியை இன்னைக்கு விஜயும் கடைபிடிக்க பார்க்குறார். டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு வந்துட்டா ஏடிஎம்கில இருந்து எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு பார்க்குறாரு. இதையெல்லாம் பிஜேபி அமைதியாக பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படியும் ஏடிஎம்கில இருந்து எல்லாம் டிவிகேக்கு போனாலும் போயிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம அண்ணாமலையை வச்சு ஏடிஎம்கே டிவிகே இப்படி எல்லா கட்சியிலேருந்து கொஞ்சம் ஆளுங்களை தூக்கி விஜய் எப்படி பண்ணார்? அந்த கட்சியிலேருந்து ஒரு 30 பேர், இந்த கட்சியிலேருந்து ஒரு 30 பேர், சீட்டு கிடைக்காத அந்த கட்சியிலேருந்து ஒரு 30 பேர், இப்படி போட்டு தான் ஒரு கட்சியை வச்சிருக்காரு. நாளைக்கே மம்தாவோட நிலைமை தான் அவருக்கும் வரும். இப்படி அந்த காலத்தில் எம்ஜிஆரை வச்சு திமுக உடைச்சி எப்படியாச்சும் திமுக அழிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க, நடக்கலை. பின்னரி பாடுபட்டு கலைஞர் வந்து கட்சியை காப்பாற்றிட்டு வந்தார். ஆனால் 90களின் மத்தியில் வைகோ உடைச்சிட்டு போயிட்டார். இதையெல்லாம் பார்த்துட்டு வாரிசுகள் சும்மா இருக்குமா? இப்போ அப்பாவோட உழைப்பு பெத்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும், 6 மணி வரைக்கும் இருந்துட்டு போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமா? அந்த மாதிரி தான் தலைவர் கலைஞரோட நிலைமையும் அப்போ இருந்துச்சு. இதை பார்த்த பிள்ளைகள் தான் அந்த கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. திமுகவை எம்ஜிஆர் இருந்து காப்பாற்றி கலைஞர் வளர்த்தாரு, வைகோவிட்ட இருந்து காப்பாற்றி கலைஞர் வளர்த்தாரு. 6 மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. அதற்கப்புறம் பெத்தவங்க உழைப்பு பிள்ளைகளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் வாரிசு அரசியல் ஏன் திமுக மேலே பொறாமப்படுறாங்க? மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் மேலாம் ஏன் பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, கலைஞருக்கு இவ்வளவு நல்ல பிள்ளைகளா, திறமையான பிள்ளைகளா, அவர் கொள்கையை வேற அப்படியே பாதுகாக்கிறாங்களே, அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட இம்மி பேச மாட்டேங்கிறாங்களே, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் பொறாம தமிழ்நாட்டில் பல பேருக்கு. அதை மீடியா மூலமாக பொதுமக்கள்கிட்டையும் நல்லா ஏற்றி
வச்சிருக்காங்க. அதனாலதான் தனக்கு திறமை இல்லாட்டியும் மக்கள்கிட்ட சும்மா நான் வந்தா மாறிடும். பாசிஸ்டுகளோட வார்த்தையே அதான். ஒரு திட்டத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு அவங்கள்ட்ட என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் வந்தா மாத்திடுவேன் சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க எல்லாருமே பாசிஸ்டுகள் தான். வந்த உடனே இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பொண்ணு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னா மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி 6 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு அழுக வேண்டியதுதான். இந்த மாதிரி கலைஞரையும் திமுகவும் அழிக்க எவ்வளவோ பேரை உருவாக்குனாங்க. ஜெயலலிதா அவர்களே பாருங்க, சட்டமன்றத்தில் வந்து என்ன மானபங்கப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் பின்னாட்களில் திருநாவுக்கரசு வந்து அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. எதுக்காக அப்படிலாம் பண்றாங்கன்னா, கலைஞரை வந்து ஒரு எதிரியாக காமிச்சாதான் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சதுனால எப்பவுமே கலைஞர் எதிர்ப்பு அரசியலே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டிவிகே விஜயும் அதே தான் பண்றாரு, திமுக எதிர்ப்பு அரசியல் பண்றாரு. எதற்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மக்கள் ஆதரவு இல்லாட்டியும் அனைவரும் அர்ச்சராகணும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். இடஒதுக்கீடுக்காக போராடி தியாகம் செஞ்சதே அந்த காலத்திலே அரசியலமைப்புல முதல் திருத்தத்தை கொண்டு வந்ததே திமுக காரன் தான். இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடு அந்த சினிமாக்காரங்க பேச்சை கேட்டுட்டு கண்ட சினிமாலாம் பார்த்துட்டு இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்றீங்க, இந்தி படிப்பேன்னு சொல்றீங்க. மக்களை அதெல்லாம் நீங்க அனுபவிக்கும் போது தான் தெரியும். நீங்க இந்தி விரும்பி இந்த டிவிகே விஜய் இன்னைக்கு பாருங்க 152 தமிழ்நாட்டு மருத்துவ கோட்டாவை தூக்கி கொடுத்துட்டதா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது ஸ்பெஷாலிட்டி டாக்டர் படிக்கிறாங்க இல்லையா, யூஜி படிப்பாங்க, பிஜி படிப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி படிப்பாங்க. அந்த மருத்துவ படிப்புக்கான மருத்துவ இடங்களை அப்படியே தூக்கி கொடுத்துட்டதா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. இதுவரைக்கும் திமுக இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது போக மீதம் தான் ஒன்றிய அரசு கொடுத்தாங்க. இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் நேரா ஒன்றிய அரசு கோட்டாவில் தான் பரீட்சை எழுத முடியும். இந்தியாவிலேயே நம்பர் 1 மருத்துவத்துறையில மருத்துவ கட்டமைப்புல எது? தமிழ்நாடு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த மருத்துவர்கள். இவர்கள் கஷ்டம் இல்லாம நடக்குமா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு மருத்துவர்களும் பாருங்க. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பு முடிச்சோடனே கிராமங்களில் தூக்கி போடுறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பணக்காரங்க அப்பர் மிடில் கிளாஸே அரசு மருத்துவமனைக்கு தான் போறாங்க. தஞ்சாவூர்ல ராஜா மிராசுதார் மகப்பேறு மருத்துவமனைன்னு அரசு மருத்துவமனை இருக்கு. எவ்வளவு பேர் டெலிவரிக்காக தாங்களாக விரும்பி அங்க வர்றாங்க தெரியுமா? சிசேரியன்லாம் ரொம்ப கம்மி தான், அதற்காகவே அந்த அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. இதெல்லாம் காரணம் யாரு? இந்த சக்சஸ்ஃபுல்லுக்கெல்லாம் யார் காரணம்? மருத்துவர்கள். அவர்கள் இவ்வளவு பணியும் செஞ்சுக்கிட்டு ஒன்றிய அரசு கோட்டால போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி ஸ்பெஷாலிட்டிக்கு டியூட்டிக்கு போகணும்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதாவது நான் சொல்றது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதாவது நம்பர் 1 மாநிலம் நம்ம. அதற்காக டாக்டர்கள் அவ்வளவு உழைக்கிறாங்க. அந்த கோட்டா இருந்தால் தான் இவர்களால் எளிதாக அதில் பாஸ் பண்ணி மருத்துவர் ஆக முடியும். இல்லாட்டி தமிழ்நாட்டு அரசாங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு 1 வருடமோ 2 வருடமோ பயிற்சி எடுத்து அவங்க போட்டி போட்டு படிச்சு தான் பாஸ் ஆக முடியும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டருக்கு படிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு 28 வயசாயிருக்கும் கிட்டத்தட்ட என் கணக்குப்படி. அவங்க இதற்காக வேற நேரம் செலவு பண்ணி நமக்காக உழைச்சிட்டு அவ்வளோ வருஷம் யோசிச்சு பாருங்க. டாக்டருங்களாம் தெரியும், ஹவுஸ் சர்ஜன் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையிலேயே கடந்து உயிரை கொடுப்பாங்க. அவர்கள் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறதுக்கு திரும்பவும் 1 வருடம் 2 வருடம் லீவ் எடுத்துட்டு தான் எழுத முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அகில இந்திய அளவில் வேற எங்கேயாச்சும் இந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு இருக்கா? மருத்துவர்களுக்கு இவ்வளவு பணிச்சுமை இருக்கா? அந்த அளவுக்கு திறமையான மருத்துவர்கள் நம்மள்ட்ட இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த திறமை பத்தாது, பரீட்சை எழுதி தான் நீட் எழுதி தான் அவங்க இதுக்கு மேலேயும் போகணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு 152 இடத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம மருத்துவர்கள் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதையெல்லாம் தடுத்து நிப்பாட்டினது இந்த கலைஞரின் வாரிசுகள் தான். அனைவரும் அர்ச்சர் ஆகணும்னு சொல்றதும் கலைஞரின் வாரிசுகள் தான். கேஸ்ட் பிரமிட் இருக்கு, அது உடைக்கணும்னு சொல்றதும் கலைஞரின் வாரிசுகள் தான். மாற்றம் சொல்லி திமுக அழிச்சிடலாம் அப்படின்னா யாராலையும் முடியாது. இது வரைக்கும் எந்த கொம்பனாலையும் முடியல. திமுக ஆட்சியில் இருந்தால் தான் சாதிக்கும் அப்படின்னு கிடையாது. திமுக ஆட்சியில் இல்லாதப்பையும் திமுக சொல்றது தான் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் ஆளுங்கட்சிக்கு வரும். திமுக சொல்றதா மக்களும் ஆமா சரிதானே, ஏன் செஞ்சா என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கு. திமுக மட்டும் இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 7.5 உள் இடஒதுக்கீடே கொடுத்துருப்பாரா? நடந்திருக்காது. நீட்டு கொடுத்துட்டேன், அவ்வளோதான், ஒன்றிய அரசுக்கு போயிருச்சு, போய் எழுதுங்க. அந்த காலத்தில் பக்தவச்சலம் சொன்னார்ல பழுவூர் சின்னசாமி அவர்களே, ஐயா எங்களை காப்பாற்றுங்க, இந்திய நுழைய விடாதீங்கன்னு சொன்னதுக்கு இந்த பைத்தியக்காரனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி கொண்டு போய் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இன்றைய முதலமைச்சர் வந்து பேசுறத பாருங்க. பேப்பரில் இருக்கிறது அப்படியே நார்மலா நடந்து வராரு, ஸ்டேஜுக்கு வந்தோன்னா அப்படி நெஞ்ச நிமித்திக்கிறாரு. உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. நன்றியை தெரிவிச்சுக்கிறது கூட அப்படி தம் கட்டி தான் சொல்றாரு. எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க திமுகவை எதிர்த்து, ஆணவமா பேசியிருக்காங்க, அகங்காரமா பேசியிருக்காங்க. அப்படி பேசினாதான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அந்த மாதிரியே போய் இவர் கிளம்பி வந்திருக்காரு. ஆனால் வரலாற்றுல கலைஞர் செஞ்ச சாதனைகள், ஸ்டாலின் செஞ்ச சாதனைகள் தான் நிற்கும். இன்னும் 100 வருஷம் 50 வருஷம் 500 வருஷம் கழிச்செல்லாம் பாத்தீங்கன்னா வரலாற்றின் பக்கங்கள்ல நீங்க எந்த சாதனையும் செய்யாம பதவியை மட்டும் அனுபவிச்சுட்டு போனீங்கன்னா வரலாற்றின் பக்கங்கள்ல நீங்க இருக்க மாட்டீங்க. இப்ப அண்ணாமலை விஷயத்துக்கு வருவோம். அண்ணாமலை வந்து இயக்கம் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. அவர் சொல்ற பேரெல்லாம் பாருங்க,
அப்துல் கலாம் ஐயா பேர்ல அரசியல் பயிற்சி மையமா நல்ல கண்ணு ஐயா பேர்ல ஏதோ ஒன்று செய்ய போறாராம். ஏன் அவரை வளர்த்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியில நல்ல தலைவர்களே இல்லையா அவங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு? இவ்வளவு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஆயிருச்சு. வாஜ்பாய் காலத்தில் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. இன்னமும் அவங்களுக்கு நல்ல தலைவர்கள் கிடைக்கல பாருங்க. அண்ணாமலை எந்த பதவியிலும் இல்லாதப்ப அவங்க கட்சிக்காரங்களே பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகளே சொன்னாங்க. ஆருத்ரா கோல்டு ஊழல்ல அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னு அவங்க கட்சிக்காரங்க தான் சொன்னாங்க. பலரது தற்கொலைகளுக்கு காரணமான தேவநாதன் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 571 கோடியை வந்து சுருட்டிட்டு ஏமாத்தினதுக்கும் அண்ணாமலை தான் பின்னணியில் இருக்கிறதா அவங்க கட்சிக்காரங்க தான் சொன்னாங்க. சிறுவாச்சூர் கோயிலை வந்து புனரமைக்கிறோம் சொல்லிட்டு வசூல் பண்ணதுக்கு பின்னாடியும் அண்ணாமலை தான் இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாமே அவங்க கட்சிக்காரங்க தான் சொன்னாங்க. அதனால தான் அண்ணாமலையை பதவியை விட்டு தூக்குனதாகவும் சொன்னாங்க. ஆனால் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு திராவிட முகம் தேவைப்படுவதால் விஜயின் வெற்றியும் அவங்களை ஈர்த்ததுனால தமிழ்நாட்டு உரிமைகளை பத்தி பேசுற மாதிரியும் மத சார்பற்ற அரசியல் பேசுற மாதிரியும் அண்ணாமலையை உருவாக்கி அவருக்கு பின்னாடி இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துவோம் அப்படின்னு நினைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இளிச்சவாய்கள் கிடையாது.